ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் ஜார்க்கண்டில் லோக்கல் ஹாலிடே, குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவு, வீட்டில் இருந்தாங்க. நேற்றே சொல்லிட்டாங்க நாளைக்கு தக்காளி தோசை வேணும்னு சொல்லி. ஸ்கூலோட ரொட்டீன் நல்லா இல்லாமல் பரபரன்னு வேலை செய்யாமல் அரை மணி நேரம் பொறுமையாக இருந்துச்சு வேலை செய்கிறது அவ்வளோ ஒரு லக்ஸரியாக இருந்தது. மிக்சர் ஜாரில் 2 தக்காளி, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 2-3 பல் பூண்டு, கொஞ்சமாக சீரகம், மிளகு சேர்த்துருக்கேன் சளி பிடிக்காமல் இருக்க. இது கூட நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டு ஃபைனாக அரைச்சி மாவு கூட நல்லா கலந்து பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருவோம். இந்த காரமான தக்காளி தோசைக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னிக்கு தேங்காய் கொஞ்சம் தூக்கலாக போட்டுட்டு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கடலை போட்டுட்டு அது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கு, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சீரகம் போட்டு அரைச்சிக்க வேண்டியதான். குறைன்னு அரைக்கணும். நார்மல் தோசையை விட இந்த தோசை வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். எள்ளெல்லாம் நிறைய தூவிட்டு நெய் கொஞ்சம் தூக்கலாக போட்டுட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.